நான் இந்த வீட்டோட வேலைக்காரன். நீ என் மேல பெரிய எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியுமா? உன்னால எப்படி இந்த மாதிரி யோசிக்க முடியுது? இந்த மாதிரி யோசிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பாவம் தான். என்ன நிஷா நீ இந்த மாதிரி? ரவி, ரவி, I'm so sorry. I'm so sorry. It wasn't like நீ என்ன தப்பா நினைக்கிற ரவி. ஏய், எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும் நிஷா. என்னை எப்படி கட்டி பிடிச்சன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு லூஸ் இல்லைனா. பெரிய என்ன நினைப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நினைச்சு பார்த்தாலே வெக்கமா இருக்கு எனக்கு. நிஷா, this is ரவி, I'm so sorry. என் மனசுல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. I was just over excited that எனக்கு ஞாபகமே இல்ல. அது என்ன ஞாபகம் இல்ல? உங்க அம்மா பத்தி பெரிய பத்தி ஞாபகமே வரலையா உனக்கு? இந்த வீட்டோட மான மரியாதை என்ன ஆகும் தெரியுமா? என்ன நம்பி உங்களை பாத்துக்கிற பொறுப்பு ஐயா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை காப்பாத்துறதா என் வேலை. அதை மறந்து நானே இந்த மாதிரி நடந்துக்கிறது நியாயமா? விரதம் இருந்தது எப்படி இருந்தது? நீ விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆண்டவன் சிவாவை உன் கண்ணுல காட்டிட்டான். நாளைக்கு காலையில தூய்மையான மனசோட சிவனுக்கு நீ பூஜை பண்ணணும். நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டிக்கோ. ம்? இவனுக்கு மழைனா சுத்தமா பிடிக்காதே. ஆனா உனக்கு பிடிக்கும்ல. அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான் தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமா பாரு, உனக்கு பிடிக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு பிடிக்கும். சரியான பைத்தியம் தான். அப்படி சொல்லக்கூடாதுமா. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. பாவம், அவன் மூக்குல அடி வேற பட்டிருக்கு. என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சியா? நாங்கெல்லாம் கேட்டதுக்கு அவன் ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னான். நிஷா ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணா? அவன் மனசுல ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும்? என் மேல தப்பு இருக்கா? நான் தெரியாம ஏதாவது பண்ணிட்டேனா? அதனாலதான் அவன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா? என்ன மன்னிச்சிருங்க பெரிய. உங்க நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தன்னை தானே கவனிச்சுக்கலன்னா இப்படிதானே ஆகும். பொதுவா அடுத்தவங்களை அக்கறையா பாத்துக்கிறவங்க தன்னை தானே பாத்துக்கவே மாட்டாங்க. நீ ரொம்ப லக்கி ஷாலினி. ஏன்னா அப்படி ஒரு பையன் தான் இப்ப உன் லைஃப்ல வரான். அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல சீக்கிரமா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் இவனை பாத்துக்க ஒருத்தி இருப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான். ம்? கொஞ்ச நாள் தானா? இந்த ரவி எப்பதான் திருந்து போறானோ? இப்பவே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான். நான் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? தேவா, என்னாச்சு? நாளைக்கு காலையில பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட மார்க்கெட்டுக்கு வரியா? நான் ஒரு ஜாக்கெட் வாங்கணும். அவனுக்கு தான் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. என்ன ஷால்னே, அதுக்குள்ள இவ்ளோ அக்கறையா? கூலா? அதுக்குள்ளயா? இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன ஆச்சு?
அட கடவுளே, 3 மணிக்கு முன்னால என்ன தொட்டு விரதத்தையும் கலைச்சிட்டீங்க. இப்ப நிம்மதியா ஜெபம் கூட பண்ண விட மாட்டீங்களா நீங்க? இல்ல சாந்தி, நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணுமா. அட ஐயோ கடவுளே, சுமார். அட சும்மா இரு. சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ வாய மூடு, கத்தாத. வேண்டாம், சத்தம் போடாதீங்க. அமைதி. மறுபடியுமா? ஐயோ கடவுளே, அது சாரி. அது ஒண்ணும் இல்ல, விரதம் இருக்கிறவங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. அதான் பாட்டி என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. போலாமா? ரவி, நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, நேத்து நடந்ததுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் இல்ல. ஓ, இவ என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுறானா? சீக்கிரம் உள்ள வந்து உட்காரு, போகணும்ல. காயத்ரி உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. உனக்கு என் கூட இவ்ளோ ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து போகணும்? எப்படியும் என்னால இந்த வேலையை தனியாவே செய்ய முடியும். நாம இந்த வேலையை செய்ய போறது ஷாலினிக்காக. அதை மறக்காத. சோ அதை பத்தி மட்டும் பேசுவோம், அதை பத்தி மட்டும் யோசிப்போம். ஹட்ஸ் ஹட்ஸ் ஹட்ஸ். Not again. இப்போ என்னாச்சு? காயத்ரி தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இன்னைக்கும் அவளால என்ன பார்க்க முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. ஏதோ அர்ஜென்ட் வெளியே போறாளாம். என்ன? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நடக்குது இந்த விஷயம்? ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 2 அடி பின் தங்கிடுறோம் பாத்தியா? இந்த காயத்ரி அநியாயத்துக்கு டைம் எடுத்துக்கா. அது நம்ம கிட்ட கரெக்டா டைமே இல்லாதப்போ. ஹே காய்ஸ், காலையிலேயே எங்க கிளம்பிட்டீங்க? சிவா வீட்டுக்கு போற நீ? இல்லையே. ஏன்? இல்ல, நான் என்னமோ சிவா வீட்டுக்கு அந்த ஜாக்கெட்டை கொடுக்க தான் போறீங்கன்னு நினைச்சேன். அதான். ஜாக்கெட்டா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் ஷாலினி ஜாக்கெட் வாங்கினா. நேத்து ராத்திரி அவன் பயங்கரமா தும்பிக்கிட்டு இருந்தா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? நான் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டான். நீங்களே அவனை நல்லா திட்டுங்க. கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமா நம்ம ரவிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வைஃப்னு ஒருத்தி வந்து அவனை கவனிச்சுக்குவா. Bless you, Ravi. Do you know one thing? கல்யாணம் பண்ணா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை கிஃப்ட்ஸ்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நினைச்சு பாரு. நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை கல்யாணம் ஒருத்தருக்கு முன்னாடி நின்னு போச்சுன்னா அவங்க கிஃப்ட் எல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கணுமா என்ன? சொல்லு, இந்த டவுட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேவா, just shut up. என்னமோ பேசிட்டு இருக்க? ஆண்டி ப்ளீஸ் இந்த ஜாக்கெட் அவன் கிட்ட கொடுத்துருங்க. அவன் கிட்ட வேற ஜாக்கெட் இல்ல. அதான் நேத்து ராத்திரி மழையில நனைஞ்சான். நிச்சயதார்த்த வேலைக்கு அங்க இங்க நிறைய அலையணும். அதனால மறுபடியும் அவன் மழையில நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன பத்திரமா பாத்துக்கிறான். அதே மாதிரி நானும் அவனை கொஞ்சமாவது பாத்துக்கணும்ல. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. முதல்ல புண்படுத்திடுறீங்க, அப்புறம் மருந்து போடுறேன்னு வந்து நிக்கிறீங்க. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா என்ன ரவி? நாம ஒண்ணும் மிருகங்க இல்லையே. இன்னைக்கு உனக்கு நெருப்பு பட்டிருக்கு, நாளைக்கு ஒண்ணு கொண்டு போட்டாலும் போட்டுருவாங்க. பாட்டி பண்ண காரியத்துல ஆன்ட்டி இன்னும் கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆன்ட்டி ரொம்பவே அப்செட்டா இருக்காங்களே. ரவி கிட்டே டைரக்டா போய் பேசலாம்னு நினைக்கிறேன். எனிவேஸ், யாராவது நீங்க சிவா வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற என்னோட டிவிடியை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. அவன் என்ன கொடுக்கவே இல்ல. மறந்துடாதீங்க ப்ளீஸ். பை. பாய். பாய். ரவி, இப்ப நாம என்ன பண்றது? வேற வழி நம்ம யோசிச்சு ஆகணும் நிஷா. எப்படியாவது இந்த காயத்ரி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஜாக்கெட்டை கொடுத்து சமாதானப்படுத்துறாங்களா? எல்லாம் வெறும் வேஷம்தான். ஆனா என் பையன் எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புறானே. இதுக்கு மேலே அவன் கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். இல்ல, அவனை இந்த ஜாக்கெட்டை போடுறதுக்கு நான் விட மாட்டேன். ரவியோட கண்ணுக்கு உண்மை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு இனிமே நான் பொய்யை தான் காட்ட போறேன். ஓ காட்ஸ், தேவாவோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல 2544 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலயும் நிறைய நிறைய பியூட்டிஃபுல் அண்ட் கியூட் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அட, இந்த ஐடியா எனக்கே முன்னாடியே வரல. இதுல இருந்தே சந்தோஷோட ஸ்வயம்பரத்துக்கு நான் பொண்ணுங்க லிஸ்ட் எடுத்துடுவேன். ஒன்ஸ், டூஸ். இந்த பொண்ணு ரொம்ப ரிச்சஸா தெரியுதே. எங்க வச்சான்னு தெரியலையே. இது அம்மா கையில ஏன் லேப்டாப்பா? கொடுமையான காம்பினேஷன். என்ன பெத்த தாயே, ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? உழவு பாக்குறதா இருந்தா அப்பாவை பாருங்க. ஏன் லேப்டாப்ல எந்த ரகசியமும் கிடைக்காது. நான் ஒன்னும் உழவு பாக்கல தேவா. நான் தான் உன்னோட கூல் மாம் இல்லையா? இப்பதான் பார்த்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல ரொம்ப அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க. ஆல் பியூட்டிஃபுல்ஸ் அண்ட் கியூட்ஸ். ஐ லைக்ஸ் them all. உங்களுக்கு இந்த பொண்ணுங்களை பிடிச்சிருக்கா? யா, ஹவுஸ் ப்ராப்ளம்ஸ். ஐ ஆல்சோ ஹியூமன்ஸ். நீங்க எப்பமா இப்படி மாறுனீங்க? உங்க அண்ணன் சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுல இருந்து. சந்தோஷன கல்யாணமா? அப்பாடா. உனக்கு என்ன தோணுச்சு? நான் சந்தோஷோட கல்யாணத்துக்கு தான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அழகான பொண்ணுங்க நான் 1-2 ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணிட்டேன். ஸ்பெஷலி அந்த காயத்ரி இருக்காளே, அவ ரொம்ப ரிச்சஸா தெரியறா. நான் பாட்டி கிட்ட போய் லிஸ்ட் காமிச்சிட்டு வந்துடுறேன். காயத்ரி வித் சந்தோஷ். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலி எல்லாம் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல? என்னடா பண்றானா? நீ கல்யாணம் பண்ணிக்க தயாராவே இல்ல, ஆனா அம்மா உன் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. வாட் நான்சென்ஸ்? நான்சென்ஸ் இல்லடா, காமன் சென்ஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். உனக்காக காயத்ரின்னு ஒரு பொண்ணு அம்மா செலக்ட் கூட பண்ணிட்டாங்க. காயத்ரியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு காலையில மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட்ட வாங்குறத நான் கண்ணால பார்த்தேன். அன்மேரிட் கேர்ள் வித் பிரெக்னன்சி கேர். டெட்லி காம்பினேஷன் டானா. யார் அந்த பையன்? சத்தியமா இல்ல. காயத்ரியா? தேவா, அவங்க முழு பேர் என்ன? காயத்ரி ரகு. ஆமா, நீ ஏன் கேக்குற? ஒருவேளை நீதான் அந்த பையனா? ஏய் சே, அந்த பொண்ணு யாரும் கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும். அவ என் காலேஜ்ல தான் படிச்சா. அப்பவே அவ செம ஹாட்டா இருப்பா தெரியுமா? ஆனா என்னதான் கண்டுக்கவே மாட்டா. ஆனா நான் டெய்லி அவ வீட்டுக்கு போவேன். டெய்லி அவ வீட்டுக்கு போய் பூ தருவேன். பொக்கேஸ். ஏய் சே, எதுக்கு போய் சொல்ற? அவ்வளோ ஹாட்டான பொண்ணு அவ வீட்டு அட்ரஸ் உனக்கு கொடுத்துருவாளா? பாயிண்ட். தம்பி, அட்ரஸ கண்டுபிடிக்க 1008 வழிகள் என்கிட்ட இருக்கு. போஸ்ட்மேனா போகலாம், இல்ல பீஸா டெலிவரி பாயா போகலாம். நம்பிக்கை வரல? அப்ப மரீன் டிரைவ்ல ஜாஸ் லைனுக்கு போய் லேக் ஹோம்ஸ்க்கு போய் பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. ஏன்னா காயத்ரியோட வீடு அங்கதான் இருக்கு. அன்பிலீவபிள் டா. உன் லைஃப்ல நீ எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? டே மக்கா, நான் டைம் வேஸ்ட் பண்ணல, இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன். அப்ப தேவா சிவா கூட உன் காலேஜ் என்ன படிச்சான்? அப்போ அவனுக்கு உன் காயத்ரி தெரிஞ்சிருக்கணும்ல?
இந்தியாவோ இல்ல பாஸ்டனோ எல்லா காலேஜ்லயும் எல்லா பொண்ணுங்களும் உனக்கு ஃப்ரெண்டு தான். ஆர்யா, காலையில இருந்து ரவியே என் கண்ணிலேயே படல. அவன் கிட்ட பேசலாம் நினைச்சா ஆளையே காணோம். ஒருவேளை அப்பா கூட இருப்பானோ? மெசேஜ் பண்ணி கேட்டுடுறேன். எங்க இருக்க? நீ சந்தோஷமா வாழணும் ஷாலினி. ஆனா சிவா கூட அது முடியாது. நான் கும்பிடுற கடவுள் தான் எனக்கு துணையா இருக்கணும். தேவா சொன்ன இடம் தான், இந்த பில்டிங்கா தான் இருக்கணும். இவ காயத்ரியே தான். எங்க போறா? இவளை சந்திக்காம விடக்கூடாது. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா? ஆர்யா, ஜானவிய நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஜானவிக்கும் உன்னை பத்தி தெரியணும்ல, அவ உன்னை பத்தி நினைக்கணும்ல. எனக்கு எதை நினைச்சா வருத்தமா இருக்குன்னா, நீ பல முறை படிச்சு அட்வைஸ் பண்ணாலும் அவ செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கா. அடிக்கடி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜானவிக்கு உன்னோட மூன்று முடிச்சு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு இணைந்து வழங்குவோர் நியூ டிராபிகனா ஸ்லைஸ் அல்ஃபன்சோ. புதிய போத்தி சாய்ப்பா இப்போது டி நகர் பஸ் நிலையம் எதிரில் 76% TFM கொண்ட கிரேட் 1 சோப் நேச்சர் பவர் பியூட்டி சோப் மற்றும் மைன் பிரைடல் கலெக்ஷன் from மலபார் கோல்டன் டைமண்ட். செலிப்ரேட் தி பியூட்டி ஆஃப் லைஃப்.
எவ்வளவு ஆச்சுங்க? ஏன்பா டி நகர் போலாம்? இந்தாங்க. சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். 1 ரூபாய் தெரியவே கொடுங்க. 1 ரூபாய் வச்சுக்கோங்க. பெரியா ஜலம் புரியும். சரி வண்டி எடு. இந்த 1 ரூபாய் பெரிய விஷயம்ங்க. பிரதமர் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு திட்டம். இதுல மாசம் 1 ரூபாய் வீதம், அதாவது வருஷத்துக்கு 12 ரூபாய் செலுத்தின. துரதிருஷ்டவசமா வந்து உங்களுக்கு விபத்து ஏற்பட்டா, ஊனமுற்று போனா, இறந்து போனாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மூலமா 2 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கலாம். இப்பவே போங்க, நீங்களும் இணையுங்கள். உங்க எதிர்காலத்துக்கு தேவைக்கான இந்த 1 ரூபாயின் பாதுகாப்பு கவசம். சிஸ்டர், இவங்கள டாக்டர் சரிதா மகேஷ் கிட்ட கூட்டிட்டு போங்க. டாக்டர் சரிதா மகேஷா? சிவா, இவன் எதுக்கு வந்திருக்கான்? இவனுக்கு இங்க என்ன வேற? சிஸ்டர், ஃபார்மசி எங்க இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் போங்க. தேங்க்யூ. ஓகே. ஹலோ, காயத்ரியோட அபார்ஷன் ஃபார்ம். ஃபாதர்ஸ் நேம் சிவா. அம்மா என்னடானா காயத்ரிங்கிற பேர்ல உனக்கு ஒரு பொண்ணையே பாத்துட்டாங்க. காயத்ரியா? இன்னைக்கு காலையில தான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல அவளை பார்த்தேன். பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. யாருடா அந்த பையன்? அப்போ சிவா தான் காயத்ரி வயித்துல வளர குழந்தைக்கு அப்பனா? இவன் ஆள் சரியில்லைன்னு ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மோசமான ஆளா இருப்பான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு இவன் சுயரூபத்தை எல்லாரும் முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்.